வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நெக்ஸ்ட் வீக் இந்தியாவுக்கு வர ஏர் இந்தியா ஒன் ஃப்ளைட் பற்றி தான். இந்த வீடியோவில் ஃப்ளைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன், காஸ்ட், இந்த ஃப்ளைட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வீக் இந்தியாவுக்கு வர ஏர் இந்தியா ஒன் ஃப்ளைட் மாடல் போயிங் 777-300ER. ERனா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச். இந்தியாவோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளைட்டை ஸ்பெஷலாக வாங்கியிருக்காங்க. இந்தியாவோட பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற ஸ்பெஷலான ஃப்ளைட்ஸை தான் ஏர் இந்தியா ஒன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளைட்டில் பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ இல்லைனா நார்மல் ஃப்ளைட் நம்பர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. இதுவும் அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் ஒன் கான்செப்ட் தான். இப்போ வரைக்கும் ஏர் இந்தியா ஒன்னில் 3 ஃப்ளைட்ஸ் இருக்குது. 3 ஃப்ளைட்டுமே 25 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஏர் இந்தியா கம்பெனியோட ஃப்ளைட்ஸு, இந்தியன் கவர்மெண்ட்டோடது இல்லை. சில டைமு இந்த 3 ஃப்ளைட்ஸையும் விவிஐபியும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வரப்போகிற ஃப்ளைட்டு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இந்த ஃப்ளைட்டை இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கண்ட்ரோலில் இருக்க போகுது. இதே மாடலில் இன்னொரு ஃப்ளைட் டிசம்பரில் வரப்போகுது. இந்த 2 ஃப்ளைட்டோட காஸ்ட்டு மட்டும் 8458 கோடி. இந்த 2 ஃப்ளைட்டும் 2019 ஜனவரியிலேயே டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்பெஷலாக டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஎஸ்க்கு அனுப்பிச்சு யூஎஸ் ஸ்டேட் டிஃபென்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒன்று தான் நெக்ஸ்ட் வீக் வருது. இதில் லார்ஜ் ஏர்க்ராஃப்ட் இன்ஃப்ராரெட் கவுண்டர் மெஷர்னு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சூட்ஸ் கூட வச்சுருக்கிறாங்க. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சூட்ஸோட காஸ்ட் மட்டும் 1100 கோடி. யூஎஸ் பிரசிடென்ட்டோட ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்கு ஈக்குவலான ப்ரொடெக்ஷன் நம்மளோட ஏர் இந்தியா ஒன்னுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற பழைய ஏர் இந்தியா ஒன் ஃப்ளைட்ஸில் ஏர் இந்தியான்னு கம்பெனி நேமும் டெய்லில் ஏர் இந்தியாவோட சிம்பிளும் இருக்கும். இப்போ வரப்போகிற புது ஏர் இந்தியா ஒன் ஃப்ளைட்டில் இந்தியான்னு இங்கிலீஷ்லையும் பாரத்னு ஹிந்திலையும் எழுதியிருக்கும். அசோக சக்ரா சிம்பிளும் இருக்கும். டெய்லில் இந்தியாவோட ஃப்ளாகும் இருக்குது. இந்த ஃப்ளைட்ஸில் இருந்து சேட்டலைட் ஃபோன் வழியாக எமர்ஜென்சி டைமில் கிரவுண்டு கூட கம்யூனிகேஷன் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஒன் டைம் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணால் 17 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளை பண்ண முடியும். மிட் ஏரில் ஃபியூவல் ரீஃபில் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த ஃப்ளைட்டோட மேக்ஸிமம் ஸ்பீடு 900 km/h. இந்த ஃப்ளைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கண்ட்ரோலில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதால இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் தான் இதை ஃப்ளை பண்ண போகிறாங்க. இதுக்காகவே 4 பைலட்ஸை தனியாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரி, 8458 கோடி கொடுத்து இந்த ஃப்ளைட்டை வாங்க என்ன அவசியம்னு தோணும். 2019 செப்டம்பரில் ஏர் இந்தியா ஒரு பில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ண ஃப்ளைட்டுக்கான பில் தான் அது. பிரசிடென்ட் ட்ராவல் பண்ண சார்ஜஸ் மட்டும் 539 கோடி, வைஸ் பிரசிடென்ட் ட்ராவல் பண்ண சார்ஜஸ் 779 கோடி, பிரைம் மினிஸ்டர் ட்ராவல் பண்ண காஸ்ட்டு 1321 கோடி. மொத்தம் இதுக்குன்னே 2500 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் 800 கோடி ரூபாய் இன்னும் இந்தியன் கவர்மெண்ட் ஏர் இந்தியாவுக்கு தரணும்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதனாலவோ என்னமோ இந்தியன் கவர்மெண்ட்டே ஃப்ளைட்டை வச்சுக்கிறது பெட்டர்னு வாங்கியிருக்காங்க போல். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி இந்தியாவில் டொமஸ்டிக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு ராஜ்தூத், ராஜன்ஸ் அண்ட் ராஜ் கமல்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட 3 ஃப்ளைட்ஸ் தனியாக இருக்குது. இதெல்லாம் பிபிஜே ஃப்ளைட்ஸ்னு சொல்லுவாங்க. பிபிஜேனா பிஸ்னஸ் போயிங் ஜெட்ஸ். இந்த 3 ஃப்ளைட்டில் கூட தனித்தனியாக டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டருக்கு தனி ஃப்ளைட் எங்கேருந்து எப்படி ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா? அமெரிக்கா கிட்டேருந்து தான். 1945 யூஎஸில் பிரசிடென்ட் போகிறதுக்குன்னே தனி ஃப்ளைட்டு. 1953 தான் அந்த ஃப்ளைட்ஸுக்கெல்லாம் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னு நேம் வச்சாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் கமாண்டர் இன் சீஃப். அதனால் ஃபுல் மிலிட்ரி கண்ட்ரோலில் தான் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் இருக்கும். ஃப்ளைட்ஸில் இருந்துக்கிட்டே மொத்த மிலிட்ரியை கண்ட்ரோல் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நியூக்ளியர் பாமே வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதோட காஸ்ட் மட்டும் இந்திய ரூபாய் மதிப்பில் 30,000 கோடி. இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னை இது வரைக்கும் யாரும் அட்டாக் பண்ண கூட ட்ரை பண்ணதில்லை. யூஎஸோட ஏர்ஃபோர்ஸ் ஒன் பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற பெரிய பெரிய கண்ட்ரீஸும் இப்படி தான் பிரசிடென்ஷியல் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட பிரசிடென்ஷியல் ஃப்ளைட்ஸ் மேலே அட்டாக்கே நடந்ததில்லை. அப்புறம் ஏன் தான் இவ்வளோ காசு கொடுத்து போகிறாங்கன்னு தோணுதில்ல? இப்படி தான் மெக்சிகோட பிரசிடென்ட்டுக்கும் தோணிச்சு போல். இப்போ இருக்கிற மெக்சிகோ பிரசிடென்ட் பேர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ். இவர் மெக்சிகோட பிரசிடென்ஷியல் ஃப்ளைட்டில் ஏறவே மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அதில் ட்ராவல் பண்ணதே கிடையாது. மெக்சிகோட பிரசிடென்ஷியல் ஃப்ளைட்டை விற்கிறதுக்காக 1.5 வருஷமாக ட்ரை பண்ணி இந்த ஏப்ரல் மந்த் தான் விற்றுருக்காங்க. தனியாக ஃப்ளைட் யூஸ் பண்ணால் கூட நிறைய செலவாகும்னு பொதுமக்கள் போகிற கமர்ஷியல் ஃப்ளைட் தான் யூஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. உண்மையாகவே கிரேட் தான். என்னதான் நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு யோசித்தாலும் வேற ஒரு கண்ட்ரிக்கு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போகும்போது இப்படி ஒரு ஃப்ளைட்டில் போனால் மொத்த இந்தியாவுக்குமே பெருமை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ளைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.